ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. இப்போ அது பாட்டி சொன்ன வைத்தியம், அதாவது வயிற்று புண்ணுக்கு வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா வெந்தரிசி கஞ்சின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் வந்து பச்சரிசி புடச்சி வச்சுருக்கேன். இதுதான் மரம், இதுலேருந்து புடச்சி கல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு டம்ளருக்கு 1 ஸ்பூனு வெந்தயம். இதை வந்து நம்ம கழுவி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து பானை வந்து அடுப்பில் வச்சு தண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கழுவிட்டு வந்துடலாம். அதாவது வயிற்று புண்ணுக்கு வந்து வாய் ஏக்காலாம் வயிறு புண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து வெந்தரிசி கஞ்சி அப்படின்னா நம்ம பச்சரிசியில் தான் வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கழுவிட்டு கல்லெல்லாம் எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம உலையும் காஞ்சிருச்சு. இதில் நம்ம போடுறோம். நல்லா பூக்க வேகணும். பூக்க வேகிறதுனா நல்லா குலைவாக வேகணும். அதில் நம்ம என்னென்ன ஜாமான் போடுறதுன்னா, காலையில் என்ன பண்ணலாம், வெறும் வயிற்றுல இதை சாப்பிட்டுக்கலாம். கஞ்சியாக குடிக்கணும். இதை இருங்க இதை போட்டுடுறேன். இதில் கஞ்சி உப்பு போடணுங்க. கஞ்சி உப்பு போட்டுட்டு இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றணும். நல்லா அது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். அது நல்லா வெந்துக்கிட்டு இருக்குங்க, பாருங்கள். இது மாதிரி வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு முடி தேங்காய் எடுத்து பால் ஊற்றணும். தேங்காய் திருப்பி பால் எடுத்துகிட்டு வருவோம். அது இருந்தால் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ தேங்காய் திருவியாச்சு. இதில் வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்து திருவிட்டோம். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊறட்டும். வெந்நீர் ஊற்றினா நல்லா பால் நிறையா வரும். இது வந்து பாருங்கள் வெந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இது மாதிரி நல்லா குலைவாக வரணும். சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் கொடுக்கலாங்க. வச்சுச்சுன்னா கூட உப்பு போட்டு, பெரிய ஆள் உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்து வந்தால் கூட கொஞ்சம் வெல்லம் ஏதாவது போட்டு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம பார்த்து இது பண்ணுவோம். பொங்கி ஊற்றிக்கிட்டே இருக்குங்க. வயிற்று புண்ணுக்கெல்லாம் இது அப்படி தேவை. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிடக்கட்டுங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா பூத்து வரணும். பூத்து மீன்ஸ் நல்லா குலைவாக வரணும். பாருங்கள், அது கலரே மாறிடுச்சு. பாருங்கள், வெந்தயம் வந்து வெந்து அதோட கலரே வந்து மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தேங்காய் பால் வந்து அதில் நம்ம ஊற்றணும். நல்லா குலைவாக பொங்கல் மாதிரி வந்துடுச்சா. இதில் வந்து நம்ம தேங்காய் பாலை நம்ம ஊற்றணும். என்ன வேணால் மத்து வேணாலும் வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. மிக்சியில் போட்டு நம்ம அடிக்கக்கூடாது. மிக்சியில் போட்டு அடித்தா வந்து அதோடய டேஸ்ட்டு போயிடும். அதனால் வந்து அடுப்புலேயே தான் வேகணும். அடுப்புலேயே வெந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், பொங்கல் மாதிரி வந்துடுச்சு. பாருங்கள், கலரே வந்து மாறிடுச்சு. பாருங்கள், கசக்கும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இதிலே வெந்து இதிலே கரைஞ்சிடும். தேவையான உப்பு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். போட்டுக்கிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். நாங்கள் தட்டி போடலை. இதில் வந்து பூண்டு போடணும். பூண்டு போடையில் நான் சொல்ல மறந்துட்டேன். பூண்டு கொஞ்சம் போடணும், நிறையா போடக்கூடாது. ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு வேக வைக்கணும். பூண்டு உப்பு போடையில் நான் மறந்துட்டேன், இது வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். பூண்டும் தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 4-5 பல் இருந்தால் போதும். நிறையா போட்டோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கணும். தேங்காய் பால் ஊற்றிக்கணும், அவ்வளோதான். பூண்டு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டும் உப்பும் போட்டுக்கோங்க. நான் போடையில் வெட்டையில் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன், அவ்வளோதான். வெந்தரிசி கஞ்சி ரெடி. இது வந்து வயிற்று புண்ணுக்கு நல்லதுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். இதுவரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாங்க சாப்பிட்லாம். வெந்தரிசி கஞ்சி வாங்க சாப்பிட்லாம். நல்லா இருக்கா?